ஹலோ மக்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புடலங்காயில் தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். இப்போ எப்போவுமே நம்ம வந்து புடலங்காய் பொரியல், வறுவல் அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன சேஞ்சஸ் தான் பண்ண போகிறோம். எப்பவும் போல் கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதே மாதிரி வெங்காயம், தக்காளி, புடலங்காய், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே நம்ம சேர்த்தக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் வந்து நியூவாக இருக்க போகுது. அதாவது எப்போதும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் ஒரு சின்ன சேஞ்சஸ், அதாவது இன்க்ரீடியன்ஸை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டான பொரியல், கூட்டு எல்லாமே ரெடி ஆயிரும். அப்படி தான் நம்ம செஞ்சுட்ருக்கோம். நான் போடுற சமையல் எல்லாமே வந்து முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். அதாவது இப்போ கொத்தமல்லி தழை இல்லை, நீங்கள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கோசரம் வந்து நான் பேபி வச்சுட்டு கொத்தமல்லி தழை இருந்தால் தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் கடைக்கு போய் என்னால் வாங்க முடியாது. அந்த டைமில் எனக்கு முக்கியமான பொருள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செய்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.